வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அண்ட் இந்த ஸ்மாக் டவுனில் ஓப்பனிங் ஷோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர், ஜாக் ஃபாட்டு அண்ட் கோடி ரோடு என்ன பேசினாங்க அப்படின்றத தமிழில் அதை பார்க்கலாம். மறக்காம சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மாதிரி கோடி ரோடு தான் ஓப்பனிங் ஷோ வந்து பண்ணுறாரு. அண்ட் இப்போ கோடி ரோடு என்ன பேசுகிறாருன்னா, இந்த வாஷிங்டன் டிசி எல்லாத்துக்குமே இந்த ஸ்மாக் டவுன் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்மாக் டவுனில் எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் யார் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இந்த மேட்ச்சில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பெரிய அத்லெட்டிசமான லோகன் பால் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டு சிஎம் பாங் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை இதில் ட்ரூ மேக்கின்டையர் வேறு இருக்கான், ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஸ்டாரா இல்லை த கோட் ஆஃப் ஜான் சீனா வின் பண்ணுவார் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து சொல்லும் போது, இதில் நான் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன். இதில் சோலோ சிக்கோவா இருக்க மாட்டான், சோலோ சிக்கோவா வின் பண்ண மாட்டான். ஏன்னா இதில் வந்து குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் அங்கே வந்துடுறாரு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறமா என்ன பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் வந்தோடனே இப்போதைக்கு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் வின் பண்ண போகிறது நீ சொல்கிற மாதிரி ஜான் சீனா அண்ட் சிஎம் பாங்க், லோகன் பால் இவங்கெல்லாம் கிடையாது, ட்ரூ மேக்கின்டையர் தான். அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணி ஒன்றை வந்து ஃபேஸ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் வந்து இது கன்ஃபார்ம். ரெஸ்ல்மேனியால ஒன்றை வந்து டீத்ரோன் பண்ண போகிற சூப்பர் ஸ்டார் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மெயின் ஈவென்ட் ஜேவுஸும் குந்தரை ஃபேஸ் பண்ணிட்டான். இப்போ அடுத்து என்ன கோடி ரோடோட பிளான் தான் அப்படின்னு வந்து, சரி ஓகே நீ வின் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து ரெஸ்ல்மேனியாவில் மீட் பண்ணு, நானும் ரெடி தான் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இங்கே ஜாக் ஃபாட்டு வர்றாரு. நான் சோலோ சிக்கோ தான் வரான்னு நினச்சேன், நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன். ஆனால் ஜாக் ஃபாட்டு வந்து ட்ரூ மேக்கின்டையர் பற்றி பேசுகிறாரு. நீ சொல்கிற கனவெல்லாம் நடக்காது, நான் இன்னைக்கு குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வின் பண்ணிடுவேன், வின் பண்ணி ஒன்றை வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அங்கே எலிமினேஷன் சாம்பரில் அப்படின்னு சொல்லும்போது, ட்ரூ மேக்கின்டையர் நான் வந்து எனக்குன்னு ஒரு ஸ்லாட்டை வந்து தேடிட்டேன், நீ தான் இன்னும் தேடாமல் இருக்க, நீ வந்து ஸ்லாட் தேடிட்டு அங்கே வா, அங்கே அதுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்துக்கான சண்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரூ வந்து அப்படியே முடிச்சார் செக்மெண்ட்டை. ஏன்னா அப்படியே சாதாரணமாக போயிட்டாரே அப்படின்னு வந்து நான் என்ன குழப்பத்திலே இருந்தேன். ஆனால் அங்கே ஜாக் ஃபாட்டு ஒரு மாதிரியாக வந்து சாம்பியன்ஷிப்பை பார்க்கும்போது, நீனும் ஓகே தான், நீனும் எலிமினேஷன் சாம்பரில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வின் பண்ணி, ஆனால் அங்கே வா ரெஸ்ல்மேனியா நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சோலோ சிக்கோ திட்டி வந்துட்டு இருக்காரு. அப்புறமா ஜாக் ஃபாட்டு நான் சோலோ சிக்கோட தனியாக பேச வேண்டியது இருக்குது, அது எங்களுக்குள்ள அப்படின்னு, நீ பேசுனதுக்கப்புறம் நான் கடைசியாக பேசிக்கிறேன், நீ பேசுனதுக்கப்புறம் நான் கடைசியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்கன் மாதிரி கோடி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் எண்டிங்கில் ஏதோ வெடிக்குண்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு முடிவு நான் சொல்லியிருந்தேன்ல, எலிமினேஷன் சாம்பர் உமன் டிவிஷனில் WWE பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்கன்னா நயோமியை சேர்த்துக்குவாங்கட்டு. நயோமிக்கும் செல்சி கிரீனும் மேட்ச் நடந்து நயோமி வின் பண்ண வச்சாங்க. என்னடா சரி விடுங்க, அப்புறம் பார்த்துக்குவோம்.